கொரோனா வைரஸ் வந்துருச்சு. சீனாவில் இருக்கக்கூடிய நிறைய ட்ராவலர்ஸ் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. ஸோ வெளிநாடுகள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சீனாலேருந்து வரக்கூடிய ட்ராவலர்ஸுக்கு வைக்கிறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, இப்படி பல நாடுகள் இருக்கலாம். ஸோ இந்த நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சீனாலேருந்து வாரீங்கன்னா என்ன செய்யுங்கப்பா, கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் காண்பீங்க. ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் உண்மையாக எல்லா நாடுகளுமே கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். ஏன்னா 2 வருஷமாக கொரோனாவில் ஏற்பட்ட பாதிப்புகள், பொருளாதார பாதிப்பு, உயிரிழப்புகள் இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு துயரத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். மனிதகுல வரலாற்றில் இதுவும் ஒரு வரலாறாக பேசப்படும். பல வருடங்கள் மறந்து போகலாம். ஆனால் 2020லேருந்து இந்த 2023 வரை நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த வரலாற்றில் பதிவு பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நாடுகளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை சீனா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கொச்சைப்படுத்தும் விதமாக நீங்கள் எங்கள் நாட்டுக்கு எதிராக மட்டும் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, இதுக்கான கவுண்டர் மெஷர் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும், நாங்களும் சில பல வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா சொல்லுபடி பார்க்க போனால் யாருமே சீனாவுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது, இல்லை சீனாவினுடைய அந்த நோய் தொற்று வெளியிடங்களில் வராமல் இருப்பதற்காக மீதம் இருக்கும் நாடுகள் எதுவுமே செய்யாமல் இருக்கணும். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதும் சரியாக தெரியலை. ஆனால் இவங்க சீனா எல்லா நாடுகளையுமே சொல்லலை, அமெரிக்காவினுடைய சில கட்டுப்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகளும் இந்தியாவினுடைய கட்டுப்பாடுகளும் ஏறத்தாழ அப்படியே தான் இருக்குது, சேமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த நாடை எதிர்க்கும் போது சீனா அடுத்ததாக இந்தியாவை எதிர்க்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது, சீனா பிற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். பிற நாடுகள் சீனாவுக்கு எதிராக திரும்பும்போது அதை சீனாவால் தாங்கிக்க முடியலை. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தது தான் தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனல். இந்த சேனலில் யூடியூப் வந்து பார்க்குறேன்ப்பா, நான் கார் டிரைவ் பண்ணும்போதோ இல்லாட்டி வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆடியோ வடிவில் கேட்குற மாதிரி இந்த நியூஸ்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்காஸ்ட்டில் தொடங்கிட்டோம். தமிழ் விதைக்காக மட்டும். தமிழ் விதையும் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் அந்த மாதிரியான அப்டேட்டும் இந்த விக்கிஸ் வேர்ல்டு நியூஸ் அப்படிங்கிற ஒரு போட்காஸ்ட்டுக்குள்ளே வரும். அந்த போட்காஸ்ட்டை நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், ஆங்கர் எஃப்எம்மில் கேட்கலாம். இந்த 2 பிளாட்ஃபார்மில் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட்லாம் நம்ம எனேபிள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், தமிழ் விதை அப்படிங்கிற அந்த பேர் போட்டு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த செய்தி நம்ம பக்கத்து நாட்டிலேருந்து வந்திருக்குங்க. பாகிஸ்தானில் அந்நிய செலவாணி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பாகிஸ்தானில் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. இது எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய மெசேஜ். ஆனால் அதே பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கு எதிராக, குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் அவங்களுடைய தீவிரவாதிகளை அனுப்பி குண்டுகளை வெடிக்க வைப்பது அப்படிங்கிறது கடந்த 2 தினங்களில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது பாகிஸ்தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய மால்ஸ் இல்லாட்டி ஷாப் அப்படிங்கிறது எல்லாமே 8:30 மணிக்கு, இரவு 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் வெட்டிங் இல்லாட்டி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்லாம் வச்சுருக்கீங்கன்னா, அது ஒரு பெரிய மால் ஆடிட்டோரியத்தெலாம் வச்சுருக்கீங்கன்னா 10 மணிக்குள்ளே அதை என்ன செஞ்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். எதுக்காக இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே கரண்ட் வந்து இல்லை, அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய செலவுகள் ஆகுது, அப்படி செலவுகளும் நம்மளால் செய்ய முடியாது, அதனால் இதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனை கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்கே கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறத யாராலேயும் நம்ப முடியுதா? சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராஜெக்டில் சீனாவினுடைய எல்லா, அதாவது அவங்களுடைய பணம் கூடுதலாக பாகிஸ்தானுக்கு செலவழிக்கப்பட்டது அவங்களுடைய எனர்ஜி செக்டார் மேலே தான். கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், டேம் கட்டித்தர போகிறோம், அனல் மின் நிலையத்தை வைக்க போகிறோம், இல்லை நீர்மின் நிலையத்தை வச்சு தர போகிறோம், அணுமின் நிலையத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்த போகிறோம், இப்படின்னு சொல்லி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நீர்மின் நிலையம் சொல்லவே வேணாம். அவங்க செஞ்ச நீர்மின் நிலையம்லாம் வெறும் 6 நாள் மட்டும்தான் ஒர்க்கில் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு வரலாறு, தனி வரலாறு. அதெல்லாம் எடுத்து பேசணுன்னா அப்படி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கடனாளியாக மாற்றிய சீனாவால் இப்போ பாகிஸ்தானுக்கு உதவ முடியல, இல்லை அவங்க செஞ்ச இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர், இதனால் அவங்களால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற இந்த உண்மை செய்தியை பாகிஸ்தான் சொல்ல மறுக்கிறது. அதுக்கு பதிலாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு. பொதுவாக எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது வராது, அது உருவாக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட எனர்ஜி கிரைசிஸில் வந்து சிக்கிட்டாங்க. இதே மாதிரி இப்போ நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் எனர்ஜி கிரைசிஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணம் யார்? ரஷ்யா உக்ரைன் போரா, இல்லை அமெரிக்காவா, இல்லை மேற்குலக நாடுகளா? மேற்குலக நாடுகள். அவங்க ரஷ்யா தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லைப்பா நான் வாங்கினா என் நாட்டுக்கு எதிராக நீ செய்கிற நிறைய மனித உயிர்களை பலி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்து அவங்களுடைய எனர்ஜியை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அங்கே எனர்ஜியை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மாற்று எனர்ஜி, மாற்று கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும், அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வரணும், செலவுகள் அதிகமாகுது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
புரியுதா? ஒரு அரசாங்கம் உருவாக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கிரைசிஸ். ஸோ இந்த எனர்ஜி கிரைசிஸில் சிக்கி தவிப்பது யார் அப்படின்னு பார்த்தா சாதாரண மக்கள். அரசாங்கம் என்ன செய்யும்? வெளியிடங்கள்லேருந்து கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊழல் பண்ணலாம், கொஞ்சம் பணத்தை அப்படியே எடுத்து மாற்றலாம். அது மக்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் அங்கே ரொம்ப பெரிய அளவில் எனர்ஜி கிடைக்காம திண்டாடிட்டு இருக்காங்கல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க? எங்கேயாவது இருந்து வந்தால் போதும்பா, அரசாங்கம் கொஞ்சம் கூடுதல் செலவழிச்சா போதும், இல்லை கூடுதல் பணம் கொடுக்கறது கூட நான் தயாராக இருக்கேன். ஸோ சிம்பிள். எவ்வளோ நேக்கான விஷயம் இதெல்லாம். ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள். அதாவது நம்ம பார்க்க உலகத்தினுடைய வேறொரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். இவ்வளோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிங் சார்லஸ் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டது. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ற வேறொரு செய்தி வித் செமையான சில அப்டேட்டுடன் வேறொரு காணொலியில் உங்களை நான் பார்க்க போகிறேன். அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு மனுஷன் கீழே ஒரு மீம் வந்துச்சு. ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த புகைப்படம் போட்டுட்டு கீழே ஒரு மீம் வந்திருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளி, ஒரு ஆர்மியை வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்மி பர்சன், ஏதோ ஒரு நாட்டினுடைய ஆர்மி பர்சன் வந்து ஜெய்சங்கர் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது வெப்பன் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்களாம், ஒரே ஒரு வெப்பன் தான் இருக்குது, என் வாய். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அவருடைய வாய், அவர் சொல்கிற சொல், அவருடைய வார்த்தை, அவர் பேசக்கூடிய விதம், அவர் பேசக்கூடிய உண்மை பல நாடுகளையும் சும்மா பயப்பட வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் மாஸ் பண்ணியிருக்காரு. வேறொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்ததா டெஸ்லா நிறுவனத்திற்கு சவுத் கொரியா ஒரு $2.2 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் சரியாக பண்ணலை, தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது அபராதம் செலுத்த வேண்டும். எங்கள் ஊரில் நிறைய நிறுவனங்கள் இருக்கப்பா. தங்கம் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிறுவனம், தங்கத்தை விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு நிறுவனம், அதை இரண்டுக்குமே ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு எங்கள் மக்களை குழப்பி அடுத்ததாக பார்த்தா என்னெல்லாமோ இருக்குப்பா, என்னெல்லாமோ விற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்க வச்சு எந்த விதமான யூஸும் கிடையாமல், நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை சாப்பிட்டா நீ டாலர் ஆயிடுவ, ஸ்ட்ராங்கர் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட். இதை நீ சாப்பிட்டீங்கன்னா வேறொரு உலகத்தில் இருக்கலாம், 24 மணி நேரமும் உன்னுடைய வாய் துர்நாற்றம் அடிக்காது, கண்டதை சாப்பிட்டு சும்மா போய் ஊதி காண்பித்தால் துர்நாற்றம் அடிக்கும். அட்லீஸ்ட் வாயாவது கொப்பிழுத்து போய் என்ன செய்யணும், அங்கே போய் பேசணும். அதை விட்டுட்டு இதை தான் நீ போட்டு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் நம்பி எதையும் வாங்காதீங்க. கொஞ்சம் புரிதலுடன் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு நோக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? இது சரிதானா, இது நல்லது தானா, நம்ம உடம்புக்கு நல்லதா? அவன் சொல்லிட்டான், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஆக்டர் வந்து சொல்லிட்டாரு, இந்த கிரிக்கெட் வீரர் வந்து சொல்லிட்டாரு, அந்த ஹீரோயின் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டு மட்டும்தான் போவாங்க. அவங்க அதை பயன்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நைஜீரியாவில் சவுத் ஈஸ்ட் பார்ட்டில் ஒரு ஆர்மி அப்படிங்கிறது ரொம்ப 3-4 வாகனங்கள் சேர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து தூரமாக ஒரு வாகனம் அப்படியே வந்து இந்த ஆர்மி வாகனத்தின் மீது மோதிவிட்டது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு தீவிரவாத தாக்குதல். 14 இராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அடுத்ததா பீலே அவர்கள் இறந்துட்டாங்கப்பா. ஆனால் பீலே அவர்கள் உயிரோடு தான் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அந்த வருஷம் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே பீலே அப்படிங்கிற அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம சாதிச்சிட்டோன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரமாலாம் போக மாட்டோம். நம்முடைய பெயர், நம்முடைய அந்த வரலாறு, இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்து சாதனையாளர்களாக இறந்த மனிதர்கள் ஏராளம். அவர்களுடைய வரலாறை நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்க நம்ம கூட உயிருடன் தான் இருக்காங்க. அடுத்ததாக சிரியா சொல்லியிருக்கிற ஒரு செய்தி தான். அது என்னன்னா, இஸ்ரேல் வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய டமாக்கஸ் ஏர்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் மூடி இருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். இதெல்லாம் உலக நாடுகள் தட்டி கேட்காதா அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இன்றைக்கி மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக சில பல குண்டு வீழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 15 வயசு துப்பாக்கி சூடெலாம் நடத்தியிருக்காங்க. 15 வயது இளைஞர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தினசரி 2 நபர்களை அவங்க சுட்டு கொள்கிறாங்கயா பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள். நான் தைரியமாக சொல்வேன், ஆமாப்பா, இந்தந்த நியூஸ் இந்தந்த அரேபிய சேனலில் இருக்குது, இந்த சேனலில் இருக்குது, இவ்வளோ சொல்கிறாங்களே, இவ்வளோ செய்கிறாங்களே, இதை எதிர்த்து ஏன் ஐநா சபை ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். இதே இது நம்ம ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு தீவிரவாதி 2 நபர்களை கொன்று விட்டார்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுவாங்க, இந்தியா மீது தான் தவறு இருக்கிற மாதிரி. ஆனால் கொன்னது ஒரு தீவிரவாதியாக இருக்கும். நம்ம அதை பாதுகாக்க நினச்சி நம்ம என்ன செஞ்சுருப்போம், ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பற்றி பேசாத ஊடகங்கள் இந்தியா தவறு செஞ்ச மாதிரி ப்ரொபகண்டாலாம் பரப்பி விடுவாங்க. ஆனால் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய தவறுகளை செய்கிறது. ஆனால் இஸ்ரேல் தவறே செய்யாத மாதிரியும் ஏதோ பாலஸ்தீனத்தை சார்ந்த இளைஞர் அவர் இஸ்ரேலுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்லாம் சண்டை போட்டு மறுபடியும் பாலஸ்தீனத்துக்கு போயிட்டார், அதனால தான் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை மாற்றிடுவாங்க. ஸோ கொஞ்சம் இந்த செய்தி ஊடகங்களையும் நம்புவது அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா மேடு HIMARS அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய
எங்களுடைய இன்ஸ்டலேஷன்ஸ் 2 இன்ஸ்டலேஷனை நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம். ஸோ அதனால் இனிமேல் உக்ரைனால் இந்த 2 HIMARS அப்படிங்கிறத பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தணும், அதில் 400க்கும் அதிகமான ரஷ்ய வீரர்களை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் சொல்கிறாங்க. இல்லை 63 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவின் தரப்பாக ஒரு விவாதம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. அசர்பைஜானுடைய டிஃபென்ஸ் சீஃப் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாமே பார்த்து என்னப்பா எப்படிலாம் இருக்கீங்க, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே சோதித்துக் கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்படி சோதனை நடக்கிறது என்றால் ஆர்மேனியா அசர்பைஜான் செய்தி அடுத்ததா ஒரு வாரத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். எதுக்கும் கொஞ்சம் சூதானமா பார்த்துக்கலாம். அடுத்ததா லுலா அவர்கள் தான். போல்சன் அவர்களுக்கு பிறகு பிரேசிலினுடைய அதிபராக லுலா அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவர் பதவியேற்ற இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. எல்லா உலக தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் பிரேசில் அடுத்ததா என்ன செய்ய போகுது, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்கிறதுனால அதையே பேஸ் பண்ணி அமெரிக்காவிலும் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் நிறையவே நம்ம பிளாக் பண்ணியிருந்தோம், பேன் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் சீன அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பின்னாடி டேட்டா தெஃப்ட், இளைஞர்களை தப்பாக வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற 1000 காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மெயினான காரணம் இதை வச்சு தான் நம்முடைய அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி செய்யலை. டேட்டாவை திருடுறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் கன்சர்னாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே தவிர சீனா எங்களுக்கு எதிரான நாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதுவரையிலும் இந்த டிக்டாக் இல்லாட்டி சீனா செயலிகள் அப்படிங்கிறத அவங்க பிளாக் பண்ணலை. அடுத்ததா பிரெக்சிட் தான். இந்த பிரெக்சிட் அப்படிங்கிறதே ஒரு ஃபெயிலியர் தான். இந்த பிரெக்சிட் வந்து எல்லா இடங்களிலுமே தவறு நடந்திருக்கு. ஐரோப்பிய ஒன்றியமும் தவறு பண்ணியிருக்காங்க, யூகேயும் தவறு பண்ணியிருக்காங்க, யூகே ஆண்ட அரசியல்வாதிகளும் தவறு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் ஒரு தவறான விஷயத்தை முன்னெடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னா அது பிரெக்சிட் தான். அதை உடனே நம்ம என்ன செய்யணும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இப்போது வலுத்து வருகிறது. நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த பிரெக்சிட் அப்படிங்கிறது வழியாகத்தான் ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து பிரிட்டன் வெளியில் வராங்க. ஸோ பிரிட்டன் எக்ஸிட் ஆகிறது தான் நம்ம பிரெக்சிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரிட்டன் வெளியில் வந்ததுலேருந்து பிரிட்டனுடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத மாதிரியே இருக்குது. இன்ஃப்ளேஷன், அங்கே இருக்கக்கூடிய பல ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க, அரசாங்கங்கள் அடிக்கடி கவிழ்கிறது, அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ், லா மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க தவறான செயலில் ஈடுபடுறாங்க. இது எல்லாமே யூகே மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துது. ஸோ பிரெக்சிட் வழியாக நீங்கள் வந்ததே தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எகெயின் நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே போயிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளிலும் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கான பலவிதமான வாக்கெடுப்பு அப்படிங்கிறதும் சமீப காலமாக ரொம்ப பெரிய அளவில் நடந்து வருகிறது. கிரீன் கஃபீன், எகிப்தினுடைய மிக முக்கியமான ஒரு கிரீன் கஃபீன் அமெரிக்காவில் இருந்துச்சு. அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரீன் கஃபீன் அப்படிங்கிறது இப்போது எகிப்துக்கே திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள். கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்சிகோ தான். மெக்சிகோவில் ஒரு பார்டர், அந்த பார்டரில் ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்குது. அந்த சிறைச்சாலையில் திடீர்னு பார்த்தா நம்ம ஹாலிவுட் படத்தில் இல்லாட்டி நம்ம ஊர் படத்துலாம் வரும்ல, ஒரு சிறைச்சாலையில் ஒரு கவச வாகனம் வச்சுட்டு ஒருத்தர் ஆயுதம்லாம் ஏந்தி வந்து பெரிய அளவில் அடித்து நொறுக்குவார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சீன் நடந்து அதில் ஒரு 14 நபர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் 11 காவலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் 3 இன்மேட்ஸ், அதாவது சிறை கைதிகள் அப்படின்னு சொல்லலாம், அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ படங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது சில இடங்களில் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக இந்த செய்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.